ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு நம்பரை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கம்பேர்னா என்னென்னா எது பிக்கு எது ஸ்மால்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம பேசிக்காக 3 சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து இப்படி போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து லெஸ் தென். இது எல் மாதிரி இருக்கு இல்லையா, இதனால இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லெஸ் தென் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிளை. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல்ட்டுனா ஈக்குவல், ரெண்டு நம்பருக்கும் ஈக்குவல் வேல்யூ இருக்கதா அர்த்தம். இப்போ நான் முதல்ல டைப் 1 டைப் 2ன்னு எழுதியிருக்கேன். இப்போ டைப் 1 அப்படின்றது என்னன்னா, இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு எது கிரேட்டர்னு கண்டுபிடிங்க, எல்லாம் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கம் இருக்க நம்பரையும் இந்த பக்கம் இருக்க நம்பரையும் பாருங்க. இந்த பக்கம் 3 டிஜிட் நம்பர் இருக்கு, இந்த பக்கம் 4 டிஜிட் நம்பர் இருக்கு. அப்போ கண்டிப்பா எதுல அதிகமான டிஜிட் இருக்கோ அவங்க தான் கிரேட்டர் நம்பர் டெஃபினட்டா. ஸோ இதுல வந்து லெஸ் போடணுமா கிரேட்டர் போடணுமா அப்படின்னா, இந்த சிம்பிள்ல பாருங்களேன், இந்த பக்கம் 2 டாட் இருக்கு, இந்த பக்கம் 1 டாட் இருக்கா. எப்பவுமே இந்த 2 டாட் வருது இல்லையா, அதுதான் பிக் நம்பரை நோக்கி வரணும். இந்த 1 டாட் இருக்கிறதோ ஸ்மால் நம்பரை நோக்கி வரணும். அப்போ 432 தானே சின்ன நம்பர். அப்போ இங்க வந்து 1 டாட் வர்ற மாதிரியும் இங்க வந்து 2 டாட் வர்ற மாதிரியும் நீங்க சிம்பிள் வரைஞ்சிங்கன்னா அதுதான் கரெக்டான சிம்பிள். அதாவது 432 லெஸ் தென் 4356 அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதை தான் நம்ம எழுதியிருக்கோம் இங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி டிஜிட் நம்பர் ஆஃப் டிஜிட் எங்க கம்மியோ அதிகமோ அதை பார்த்து பண்றதுதான் டைப் 1. இப்போ டைப் 1ல இன்னொரு சம் பார்க்கலாம். 792 இருக்கு, இங்கே 49 இருக்கு. இது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர், இது வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர். ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்டை பார்க்கும்போது இங்கே தான் அதிக டிஜிட் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுதான் பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பர் பக்கம் தான் இந்த மாதிரி 2 டாட் வரணும். அப்போ இப்படி தான் எழுதணும். அதாவது 792 இஸ் கிரேட்டர் தென் 49 அப்படின்னு அர்த்தம். ஸோ எழுதியாச்சு. இதான் டைப் 1. எங்கே வந்து அதிகமான டிஜிட் இருக்கோ அங்கே நம்ம கரெக்டான சிம்பிளை போடுறது. இன்னொரு டைப், இப்போ டைப் 2 பார்க்கலாம். சேம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், ரெண்டு பக்கம் இங்கேயே 3 டிஜிட் நம்பர் இருக்கு, இங்கேயே 3 டிஜிட் நம்பர் இருக்கு. இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்பர் ஆஃப் டிஜிட்ல இருக்கிற சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம முதல்ல உங்களோட லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்பரை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இங்க நம்பர் வந்து 8ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, நம்பர் வந்து 7ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து 800 சம்திங், இது வந்து 700 சம்திங் தான். இந்த முதல் நம்பர்ல எது பெருசா இருக்கோ அதுதான் உங்களோட பெரிய நம்பர்னு அர்த்தம், அதுதான் கிரேட்டர். அப்போ கண்டிப்பாக நம்ம சிம்பிள் இப்படி தான் வரணும். இங்கே வந்து 2 டாட் வரணும், ஏன்னா அதுதான் பிக் நம்பர், இது ஸ்மால் நம்பர். அப்போ 894 இஸ் கிரேட்டர் தென் 786 அப்படின்றது அதோட மீனிங். இங்கே பாருங்க, இங்கேயும் 4 டிஜிட் இருக்கு, இங்கேயும் 4 டிஜிட் இருக்கு. முதல் நம்பர் இங்கேயும் 4 இங்கேயும் 4 சேமா இருக்கு. அப்போ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அப்போ அடுத்த நம்பரை போய் பார்க்கணும். இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு, மறுபடியும் ஒரே மாதிரி இருக்கு, அவங்கள வச்சு டிசைட் பண்ண முடியாது. அப்போ இங்கே மறுபடியும் இந்த தேர்ட் பிளேஸ்க்கு போகணும். இங்கே 6 இருக்கு, இங்கே 5 இருக்கு. 6ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ணும்போது 6 தான் பெரிய நம்பர், அதனால இப்படி சிம்பிள் போடணும், இதுதான் கிரேட்டர் அப்படின்னு போட்டுருணும். இன்னொரு நம்பர் பாருங்க, இப்போ இங்கேயும் வந்து 6 டிஜிட் நம்பர் இருக்கு, இங்கேயும் 6 டிஜிட் நம்பர் இருக்கு. அப்போ ஒரு நம்பரை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே 8 இருக்கு, இங்கேயும் 8, இங்கே 9 இருக்கு, இங்கேயும் 9. அடுத்து இங்கே 6 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 6 கொடுத்துருக்காங்க, இங்கே 1 இங்கேயும் 1, இங்கே 2 இங்கேயும் 2, ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கே 7 கொடுத்துருக்காங்க, இங்கே 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 7ஐயும் 8ஐயும் கம்பேர் பண்ணும்போது 8 தான் பிக் நம்பர் அப்படின்றதுனால நம்ம சிம்பிள் இப்படி போடணும், இந்த பக்கம் 2 டாட் வர்ற மாதிரி வைக்கணும். ஸோ இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க, 793, இங்கேயே 793 இருக்கு, இங்கேயும் 3 டிஜிட், இங்கேயும் 3 டிஜிட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரையும் கம்பேர் பண்ணா சேம், செகண்ட் நம்பரும் சேமா இருக்கு, கடைசி நம்பரும் சேமா இருக்கு. அப்போ நம்ம இந்த நடுவில் வந்து ஈக்குவல்ட்டு அப்படின்னு போடணும். ஸோ ரெண்டு கேஸ்லையும் முதல் கேஸ் வந்து எந்த பக்கம் அதிக டிஜிட் இருக்கோ அவங்க தான் கிரேட்டர்னு போட்டுருணும். சேம் நம்பர் ஆஃப் டிஜிட் இருக்கும்போது ஒரு நம்பரை கம்பேர் பண்ணி பார்த்து ஸோ எந்த பக்கம் கிரேட்டர் லெஸ்ஸர்னு போடணும், அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.